பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியன் அவங்களோட பையன் சரவணனுக்கு பொண்ணு பார்க்க போகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே சக்திவேல் வந்து பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா, சரவணனை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா, உள்ளார போயிட்டு வெளியில் வந்து இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, எதுக்காக கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மூத்தவன் இருக்கும் போதே அவங்க 2 தம்பிங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, மாப்பிள்ளைய தப்பாக பேசுவாங்க இல்லையா? நாங்கள் ஒவ்வொருத்தவங்களா எங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட போய் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தான் உங்ககிட்ட எல்லாம் நடந்த விஷயம் எல்லாமே சொன்னோம்ல, அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாதுங்க, இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காதுங்க அப்படின்னு விடாபிடியாக சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருக்குமே வருத்தமாக ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவமானக்குறைவாகவும் ஆயிடுது. ஸோ மீனாவுக்கு ரொம்பவுமே கவலையாயிடுது. என்னடா நம்ம இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்தோம், இப்படி ஆயிடுச்சே, நம்மளால தானே இப்படி அவமானப்படுற வெறி ஆயிடுச்சு அப்படின்னு மீனா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. சரவணனும் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம பாண்டியன் வந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியில் இருக்கிறப்ப கல்யாணத்தை நிப்பாட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு. ஸோ எப்போ உண்மையை தெரிய வரும், அப்படி மட்டும் உண்மை தெரிய வந்தது, இந்த சக்திவேல் சொல்லி தான் கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற உண்மை மட்டும் தெரிய வந்ததுன்னா, அதுக்கப்புறம் பிரச்சனை வெடிக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.